பஞ்சாப் முன்னாள் முதல்வர் அமரிந்தர் சிங் கூறிய கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து டெல்லியில் காங்கிரஸ் தலைமையகத்தை முற்றுகையிட்டு சீக்கியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாப் முன்னாள் முதல்வரும் அமிர்தசரஸ் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான அமரிந்தர் சிங் 1984ஆம் ஆண்டில் டெல்லியில் நடந்த கலவரம் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை கூறியுள்ளார். சீக்கியர்களுக்கு எதிரான அந்த கலவரத்தில் ஜெகதீஷ் டைட்லருக்கு எந்த பங்கும் இல்லை என்று அமரிந்தர் சிங் கூறியிருப்பது சீக்கியர்களை கோபமடைய வைத்துள்ளது. இந்நிலையில் பஞ்சாப் மாநில ஆளுங்கட்சியான அகாலி தளம் கட்சியைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட சீக்கியர்கள் டெல்லியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் தலைமையகத்தை திங்களன்று முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமரிந்தர் சிங் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோஷமிட்டபடி தடுப்புகளை தாண்ட முயன்ற போராட்டக்காரர்கள் மீது போலீசார் தண்ணீரை பீய்ச்சி அடித்தனர். அதன் பிறகும் சீக்கியர்கள் தொடர்ந்து போராடியதால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். चुनावी माहौल में कम्युनल बातें कांग्रेस ने पहले राहुल ने करी थी, उसका भी हमने प्रोटेस्ट किया था. आज अमरिंदर सिंह ने करी है. इलेक्शन कमीशन को भी लेटर डाल रहे हैं. ये वोट पोलराइजेशन के लिए उसने बयान दिया है. अपने हकाओं को खुश करने के लिए उसने बयान दिया है. उसने राहुल और सोनिया को கடந்த 1984ஆம் ஆண்டு 3000 சீக்கியர்களை பலி கொண்ட கலவரம் குறித்து விசாரித்த நானாவதி கமிஷன் கலவரத்தில் ஜெகதீஷ் டைட்லருக்கு தொடர்பிருப்பதாக அறிக்கை அளித்தது. கலவரத்தில் டைட்லர் ஈடுபட்டதாக ஆதாரங்கள் இல்லை என்று சிபிஐ அளித்த அறிக்கையை கடந்த ஆண்டு டெல்லி நீதிமன்றம் நிராகரித்து டைட்லருக்கு எதிராக விசாரணை நடத்த உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது.